காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இன்று மாலை 4 மணிக்கு மீண்டும் மேலிட பார்வையாளர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த ஆலோசனைக்கு பிறகு கர்நாடகாவின் புதிய முதலமைச்சர் யார் என்பது உடனடியாக தெரிய வருமா? அதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? சுரஞ்சி, கர்நாடகாவினுடைய அடுத்த முதல்வர் யார் என்பதற்கான ஆலோசனைகள் தற்பொழுது டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுனுடைய கார்கேயினுடைய இல்லத்தில் கடந்த 2 நாட்கள் நேற்று முதல் நடைபெற்று வரும் நிலையில் இன்றும் இந்த ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. மிக முக்கியமாக காங்கிரசினுடைய கர்நாடக மேலிட பார்வையாளர்களான ஜிதேந்திர சிங், பகாரியா உள்ளிட்ட 3 தலைவர்களுமே இன்று மாலை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவை சந்தித்து அடுத்த கட்ட ஆலோசனைகளை அவர் நடத்த உள்ளதாகவும் தற்பொழுது காங்கிரஸ் வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இன்று மாலை 4 மணிக்கு டெல்லியில் உள்ள ராஜாஜி மார்க் சாலையில் அமைந்திருக்கும் அவருடைய கார்கேயினுடைய இல்லத்தில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற உள்ளதாகவும், அதில் மிக முக்கியமாக காங்கிரசுடைய மூத்த தலைவர்களான KC வேணுகோபால் உள்ளிட்டவர்களும் பங்கேற்க உள்ளதாகவும் தற்பொழுது காங்கிரஸ் வட்டாரங்களானது தெரிவித்திருக்கின்றன. 2வது நாளாக இன்றைய அந்த ஆலோசனை என்பதை பொறுத்தளவில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த ஒரு ஆலோசனை என்பது முன்னெடுக்கப்பட உள்ளது. MLA-க்களுடைய ஆதரவு யாருக்கு உள்ளது? நேற்று முன்தினம் பெங்களூருவில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் மேலிட பார்வையாளர்களுடைய ஒரு கருத்து ஒப்பீனியன் என்பது எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்தான் இன்றைய ஆலோசனையும் அமைய உள்ளதாக தற்பொழுது காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியிருக்கின்றன. இதற்கிடையே தான் கர்நாடகா காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களான சித்தராமையா, DK சிவகுமார் ஆகிய இருவரும் தற்பொழுது டெல்லியை அடைந்திருக்கிறார்கள். DK சிவகுமாருடைய சகோதரர் DK சுரேஷ் அவர்களும் தற்பொழுது டெல்லியை அடைந்திருக்கிறார்கள். இவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவை சந்திப்பதற்கான ஒரு கால அவகாசத்தை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் தற்பொழுது அவர்களுக்கான அந்த நேரம் என்பது ஒதுக்கப்படவில்லை என்றாலும் முதற்கட்டமாக ஆலோசனைகளுக்காக கர்நாடகாவுடைய மேலிட பார்வையாளர்கள் அவர்களுடனான ஒரு ஆலோசனைக்காக தற்பொழுது நேரம் என்பது ஒதுக்கப்பட்டு இன்று மாலை 4 மணி முதல் அந்த ஆலோசனை என்பது நடைபெற உள்ளது. இது தவிர ராகுல் காந்தியுடனும் அதன் பிறகாக ஒரு ஆலோசனை என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.